உறவு நலம் இதை பற்றி இப்போ நான் நிறைய படித்து இப்போ தேவதையில் ஒரு ஆர்டிக்கல் நாங்கள் போடுறோம். கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுடைய பையன் ரங்கன்ஜி ரொம்ப அழகாக ஒய் ஃபேமிலின்னு ஒரு அழகாக சொல்லியிருக்கார். ரொம்ப நல்லா இருக்கு. குடும்பம் எதற்காக? இப்போ எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கா இல்லையா? இப்போ குடும்பம் வேணுங்கிறாளா வேண்டாங்கிறாளா? நிறைய பேர் இப்போ சொன்னார் இல்லையா, கூட்டு குடும்பம் அந்த காலத்துலன்னு சொன்னார். இப்போ குடும்பம் எல்லாம் வேணுமா வேண்டாமா? இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ குடும்பம்னா என்னன்னே தெரியலை. இப்போ இருக்கிற கல்லூரியில் படிக்கிற குழந்தைகளுக்கு இவளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பம் நடத்தணும், குழந்தைய பெற்றுக்கணும், அந்த குழந்தைகளுக்கு நல்லதை சொல்லித்தரணுங்கிற எண்ணம் வந்திருக்கா? கேள்வி கேட்டு பாருங்க. அது போயிடுது. அதுதான் இப்போ பெரிய சிக்கல்ல இருக்கு. அதை நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு நிறைய பாடம் நடத்த வேண்டியிருக்கு. கண்டிப்பாக குடும்பம் வேணும். குடும்பம் ஏன் வேணுங்கிறதுக்கு பல காரணங்கள் அவர் சொல்கிறார். அவர் ரங்கன்ஜி ஒரு சில காரணங்களை சொல்கிறார். ஒரு காரணம் என்னன்னு கேட்டால், வெளிநாட்டிலாம் சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. நம்ம ஊரில் உண்டா? சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸுங்கிறது கிடையாது. அதாவது நீங்கள் சம்பாதிச்சா இப்போ லண்டன்ல எல்லாம் 40% கொடுத்துடணும், 100க்கு 40 ரூபா கொடுத்துடணும் கவர்மெண்ட்டுக்கு. ஆஸ்திரேலியாவிலலாம் 50%, 50% கொடுத்தாகணும். அமெரிக்காவிலேயும் 30-40 இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால், நமக்கு வயசாச்சுன்னு சொன்னால் நம்மளை கவர்மெண்ட் காப்பாற்றி ஆகணும். நமக்கு வயசாச்சு, இப்போ மாமிக்கு வயசாச்சு, ரொம்ப பிரியமாக மௌலியும் அவளும் சேர்ந்து மாமியை அன்பாக கூட்டின்னு போய் உட்காத்தி வைக்கிறார். மாமா பேரில் அன்பாக இதெல்லாம் பண்ணுறார். இது சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸ் கொடுத்து பண்ண வைக்க முடியுமா? பண்ண வைக்க முடியுமா? இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு பண்ண தோன்றது? அவளுக்கெல்லாம் செய்யணும்னு எந்த தாட்டு அது நம்மளை பண்ண வைக்கிறது? எது நம்மளை செய்ய வைக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. குடும்பம் எதுக்காக அப்படின்னு கேட்டால் அது நிறைய விஷயங்கள் சொல்லுகிறார்கள். குடும்பம் எதற்காக? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னோட பூர்வாசிரமத்தில் சொல்கிறேன். என்னுடைய தாயாருக்கு கண்ணே தெரியாது கொஞ்சம் ரொம்ப நாள். நான் பிறந்த 5 வருஷம் கழித்து ஏதோ ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்சம் பார்வை வந்தது. ஆனால் என்னுடைய தகப்பனாரே தான் சமைப்பார், ஆற்ற பெருக்குவார். அந்த மனைவியை கைவிடலை, கண்ணு தெரியலேன்னு சொல்லி கைவிடலை. கடைசி வரைக்கும் காப்பாற்றிருந்து, குழந்தைகள்லாம் இருந்து அவளையும் கவனித்து எல்லாம் பண்ணியிருக்கான்னு சொன்னால் நினச்சி பார்த்தா இவெல்லாம் எந்த ஒரு உணர்வுனால இவர்கள் இப்படி சுயநலம் இல்லாமல் வாழ்கிறார்கள்? வீட்டுக்குள்ளேயே இந்த சோஷியல் செக்யூரிட்டி டாக்ஸ் கிடையாது. ஏன்னா நம்ம ஆற்றுலேயே நம்ம அப்பா அம்மாவை நம்ம பார்த்துக்குறோம் வயசான காலத்தில். கவர்மெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. கவர்மெண்ட் ஆளை போட்டு பார்க்குறதுன்னு வச்சுப்போம். இப்போ அந்த ஊர்லெலாம் அப்படி தான் பண்ணுறது. வயசான வாளுக்குன்னு நிறைய சீனியர் சிட்டிசன் சொல்லி கவர்மெண்ட் என்னெல்லாமோ வசதிகள்லாம் அவளுக்கு பண்ணி கொடுக்குறது. ஆனால் அன்பை கொடுக்க முடியுமா? கவர்மெண்ட் ஒரு ஆளை போட்டு பணத்துக்கு சம்பளத்தை கொடுத்து அன்பாக கவனிக்க முடியுமா? மாமியை இப்போ கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறத பார்த்தா அது வெறும் இது மாத்திரம் இல்லை, அன்பு அதில் இருக்கு. அன்பின் வழியது உயிர்நிலை, அகுதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இப்போ குடும்பம்ங்கிறது ரொம்ப அவசியம். இந்த குடும்பம்ங்கிறது இல்லைன்னு சொன்னால் இந்த தர்மம், சாஸ்திரம், நியாயம் இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. குடும்பத்தை சார்ந்து தான் எல்லாம் இருக்கு. வள்ளுவர் சொல்றார், இல்லறந்தான் ஆரம்பிக்கிறார். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை, துறந்தார்க்கும் துவ்வாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை, மங்கலம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்பம் நடத்தணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், அவளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும். நம்ம சாஸ்திரத்திலேயே கணவனும் மனைவியும் கல்யாணம் பண்ணிக்கிற போது பண்ணுற சங்கல்பங்கள்லாம் அப்படி இருக்கு. ஏன்னா இந்த சங்கல்பமே தர்ம பிரஜா அபிவிருத்தியர்த்தம். சங்கல்பம் அப்படி தான் பண்ணுறா கல்யாணத்தில். இப்போ கல்யாணம் பண்ணாதானே சங்கல்பத்துக்கு. ஒரு மாமா சொல்கிறார், ஒரு பையனை பார்த்து சொல்கிறார், இப்போ எப்படி இருக்குது, நான் ஜோக்காக சொல்கிறேன், சுவாமிஜி இப்படிலாம் ஜோக் அடிக்க ஆரம்பிச்சாரு உங்களுக்கு தோணும். ஒரு மாமா ஒரு பையனை பார்த்து சொல்கிறார்,
நீ அவசியம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பொண்ணாக பார்த்து பண்ணிக்கோ. இதெல்லாம் சுவாமிஜி பேசலாமான்னு கேட்காதீங்க. அப்படி இருக்கு சொசைட்டி, அப்படி இருக்கு. அப்போ மற்றதெல்லாம் பற்றி நம்ம எங்கே பேசுறது? இந்த குடும்பம் என்பது நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக, ஒருத்தரை பாதுகாத்துக்கிறதுக்காக தான். நம்ம எல்லாரும், இப்போ நான் சன்னியாசி, நான் பேசுகிற விஷயம் வேறு இருந்தாலும் கூட, குடும்பத்தில் நல்ல குடும்பத்தில் இருந்தால் தான் நல்ல சுவாமி வர முடியும். ஒரு நல்ல சன்னியாசி வேணும்னா நல்ல அப்பா அம்மா இருந்தால் தான் நல்ல சன்னியாசி வர முடியும். இப்போ மடங்களெல்லாம் சொல்கிறா, ராமகிருஷ்ண மடம் மற்ற மடங்களெல்லாம் சொல்கிறா, சுவாமி பிரம்மச்சாரிகளே சேர மாட்டேங்கிறா மடத்தில், அவளுக்கு அவா கவலை. இங்கே கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது, அவளுக்கு அவா கவலை. மடத்தில் பிரம்மச்சாரிகளே சேர மாட்டேங்கிறான், மடத்தை எப்படிதான் நடத்துறது? மடத்தில் ஒரு 4 பிரம்மச்சாரி சேர்ந்தா தானே இவனுக்கு பெருசா இவனை இது பண்ண முடியும் அப்படின்னு பிரம்மச்சாரி சேரலையே அவ கவலைப்படுறான். இங்கே கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. அப்படியே நடந்தாலும் குழந்தை இல்லை, குழந்தை இருந்தாலும் ஒன்று கண்ணே கண்ணு. இதில் ஒன்றை எப்படி மடத்து கொடுப்பான்? ஒரு 5-6 இருந்ததுன்னா ஒன்று போட்டுன்னு அனுப்பலாம். ஒன்றை வச்சுன்னு என்ன பண்ணுறது? அது இப்போ சொல்ல வேண்டியிருக்கு. எங்கே பார்த்தாலும் குடும்பத்தை பற்றி ஒரு பிரச்சாரம் பண்ண வேண்டியிருக்கு. காலேஜ்லாம் சொல்லணும், குடும்பம் வேணும், கல்யாணம் பண்ணிக்கோங்கோ, அவாவா பழக்கத்து. இப்போ இதெல்லாம் நாங்கள்லாம் பண்ணுறோம். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கவுன்சிலிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். குடும்பங்கிறது ஒன்று ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்பம் இருந்தால் தான் என்ன ஆகும்னா, நமக்கு என்ன சொல்கிறது, மைண்டு எங்கேஜாக இருக்கணும் எப்போவுமே. ஃபேமிலின்னு ஒன்று இல்லைன்னா ஏதோ சம்பாதிக்கிறான், சாப்பிட்றான், குதிக்கிறான், ஆட்டம் பாடுறான், கொஞ்ச நாள் கழித்து மைண்டு வேக்கம் வந்துடும், லோன்லினஸ் வரும். அது சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்தால் அப்புறம் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆகையினால என்னென்னா, ஒன்று தீர்மானம் பண்ணுறத சன்னியாசம் பண்ணுறதுன்னு வாங்கிடும், அது வேறு விஷயம். இந்த 2 கட்டானா இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த நம்ம காசி யாத்திரை எதுக்கு போகிறா தெரியுமோ? எதுக்கு போகிறா? எதுக்கோ போகிறான்னா. காசி யாத்திரை போகிறதுங்கிறது பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு போகிறதுக்கு இன்பிட்வீன் இருக்கிற ஸ்டேஜ். அதனால தான் காசி யாத்திரைன்னு, காசினாலே ஞானம்னு அர்த்தம். காசி யாத்திரை போகிறான்னு சொன்னால் ஒரு விகடன் புஸ்தகத்தை கையில் கொடுத்துடுறா. நல்ல கீதைவாது கொடுக்கப்படாதா கையில்? ஒரு திருக்குறள். அந்த வாத்தியார் மாமா பார்த்தேன் அன்றைக்கி, ஏதோ அங்கே ஏதோ புஸ்தகம் கொடுக்கணும்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அது எந்த புஸ்தகமாக இருந்தால் என்ன, கையில் கொடுத்துடுறார். அதனால் அது ஒரு புஸ்தகத்தை கொடுக்குறா, அது தடி கொடுக்குறா, அப்போவே கையில் கொடுத்துட்றா. தடியை கொடுத்து இதெல்லாம் மூட்டையெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி வழித்து விட்டு எல்லாம் பண்ணி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி போயிட்டு, பிள்ளையார் கோயில் பக்கத்தில் போகிற மாதிரி போய் பொண்ணோட அப்பா காசி யாத்திரை போக வேண்டாம், எனது குமாரத்தை சௌபாகியவதி இவளை கொடுத்து நான் பண்ணுறேன், நீங்கள் பாணி கிரகணம் செய்து கொண்டு கிரகஸ்தாசிரமத்தில் சுகமாக இருக்கவும் சொல்லுவாள். அந்த வாக்கியங்கள்லாம் சொல்லுவாள், சுகமாக இருக்கவும் அப்படின்னு சொல்லுவாள். எதுக்குன்னா, ஒரு ஆசிரமத்திலேருந்து இன்னொரு ஆசிரமத்துக்கு மாறுற போது அதுக்கு ஒரு ரிச்சுவல் வச்சுருக்க, அதில் நிறைய தத்துவார்த்தங்கள்லாம் சொல்கிறேன். நான் அத்தனையும் எனக்கு இப்போ ஞாபகத்தில் இல்லை. ஒரு ஆசிரமத்திலேருந்து இன்னொரு ஆசிரமம் மாறுற போது அதுக்கு சில ரிச்சுவல் பண்ணணுமா. நம்ம எந்த ஆசிரமத்திலையும் இல்லாமல் ஒருத்தர் 2 கட்டானா இருக்கிறது பெரிய அதர்மம்ங்கிற. ஏதோ ஒரு ஆசிரமத்தில் தீர்மானமாக இருக்கணும். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஆசிரமம்னு சொன்னால் குழப்பமில்லாத வாழ்க்கை முறைக்கு பேர் தான் ஆசிரமம்னு பேர். ஸ்ரமரஹித ஜீவன கிரமா, ஸ்ரமம் இல்லாத கான்ஃப்ளிக்ட்லெஸ் லைஃப் ஸ்டைலுக்கு பேர் தான் ஆசிரமம்னு பேர். குழப்பம் இல்லாத வாழ்க்கை முறைக்கு தான் ஆசிரமம்னு பேர். கல்யாணம் பண்ணிட்டா அதில் வேறு குழப்பம் வரலாம். பெரிய குழப்பம் வராமல் இருக்கணும்னா சின்ன குழப்பம் உத்தமம்னா, 2 கோடு போடுறான் இல்லையா, இந்த கோடு சின்ன கோடு போட்டுட்டா, அந்த பெரிய கோடை போட்டால் சின்ன கோடு மறைஞ்சு போய்டுறது, அதுக்கு இப்போ இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சு போய்டுறது. இது மாதிரி குடும்பம் என்பது மிக மிக அவசியம். இப்போ இதெல்லாம் பார்த்தா, இவாளெல்லாம் பார்த்தா, காந்தனாக இருக்கட்டும், மௌலியாக இருக்கட்டும், வாசு ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இனிமேலாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது. எல்லாம் இனிமேல் பார்க்க முடியும்னு நினைக்கிறேடா என்ன?
போக போக இன்னும் ஒரு 50 வருஷம் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு தோன்றுறது. என் பெரியப்பா அத்தங்கா அம்மங்கா அப்படின்னா என்னங்கிறான். நம்ம ரிலேஷன்ஷிப்லாம் அப்படிலாம் சொல்லுவோம், அத்தங்கா அம்மங்கா அப்படி இப்படின்னா. அப்பா அம்மாவே காணோம், அத்தங்கா அப்பா அம்மா அப்படிங்கிற போது அத்தங்கா அம்மங்கெல்லாம் எங்கே போகுது? நம்ம தேசத்தில் இப்படிலாம் இருந்திருக்கு. அதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இப்போ எல்லாமே கோர்ஸ் நடத்தணும். அந்த காலத்தில் எல்லாம் என்னது இன்ஃபார்மல் எஜுகேஷனாக இருந்தது. இப்போ எல்லாம் ஃபார்மல் ஆக்கி அதுக்கெல்லாம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணி என்னத்தையோ பண்ணி வாழை எப்படியா திரும்பவும் இதுக்கு இழுக்கணும். அந்த காலத்தில் இதெல்லாம் அனாயாசமாக இந்த மாதிரி உபன்யாசங்கள் மூலமாக பண்ணிகிட்டு இருந்தேன். வாரியார் சுவாமிகளாக இருக்கட்டும், எல்லாரும் வாழலாம் உபன்யாசங்களை பண்ணி பண்ணி ஜனங்கள்கிட்ட போய் சத்விஷயங்களை சொல்லி இப்படிலாம் திருத்திருக்கேன். நான் ரேண்டமாக தான் பேசியிருக்கேன். நான் ஒன்றும் ஆர்டராக ஒன்றும் விஷயங்கள்லாம் சொல்லலை. குறிப்பாக சத் சங்கம் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். நம்ம எல்லாருக்கும் புத்தி நன்னா இருக்கணும், மனசு நன்னா இருக்கணும், பேச்சு நன்னா இருக்கணும், உடம்பு நன்னா இருக்கணும், நம்ம காரியங்கள் நன்னா பண்ணணும். வள்ளுவர் அதை சொல்றார், எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு. காரியம் நன்னா பண்ணணும். ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். வயசான காலத்தில் நம்மளை கவனிக்கிறதுக்கு கண்டிப்பாக குடும்பம் வேணும். நம்ம குழந்தை அப்பா அம்மாவை கொண்டு போய் கண்டிப்பாக இந்த இதில் ஓல்டேஜ் ஹோமில் விடுறதெல்லாம் 2வது பட்சம் இருக்கட்டும். குடும்பத்தினுடைய நோக்கமே வயசான பெரியவாளை வச்சு காப்பாற்றுறது. இன்றைக்கி நம்ம இருக்கோம், நாளைக்கு நமக்கு வயசாகிடுச்சுன்னா நம்மளை யார் காப்பாற்றுவா? நம்ம குழந்தைகள் தான் காப்பாற்றணும். குழந்தைகளுக்கு அந்த கல்டிவேட் பண்ணணும். நம்ம அப்பா அம்மாவுக்கு பண்ணி காமிச்சு அன்போட பண்ணி காமிச்சா தான் நம்ம குழந்தைகளுக்கு அது தெரியும். ஆனால் இப்போ என்ன ஆகிடுத்து, எல்லாரும் செதறி கிடக்கும். ஒரு இடத்துல இருந்துவிட்டா பரவாயில்லை, எல்லாராத்து குழந்தைகளும் இப்போ அமெரிக்காவில் தான் இருக்குது. எல்லாரும் அங்கேருந்து போயிட்டு வரேன் இருக்கு. எல்லாம் ஸ்கைப்பில் தான் பார்த்துக்கணும், இல்லாட்டி வாட்ஸ்அப்பு என்னத்தையோ வச்சுன்னு ஒப்பேத்தின்னு உட்காந்துரும், எதையோ வச்சுன்னு ஒப்பேத்தின்னு இருக்கும். பக்கத்தில் இருந்து நேராக பார்த்துக்கிற மாதிரி வருமா? என்ன இருந்தாலும் நேர பக்கத்தில் இருந்தால் ஒரு வார்த்தைக்கு முடியலப்பா, எனக்கு தலை வலிக்கிறது, காய்ச்சலாக இருக்குது, ஒரு டம்ளர் வெந்நீர் கொண்டாயே, யார் பாப்பா? அன்பு வேணும், அன்பு வேணும். பாரதியார் சொன்னார், செய்க தவம் நெஞ்சே செய்க தவம் அப்படின்னார். அன்பில் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. நான் இந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் அந்த வேதநெறியில் நாங்கள் பெரிய ஆர்டிக்கலாக எழுதியிருக்கோம், நீங்கள் படித்து பாருங்கள். இந்த மாதம் வேதநெறியில் வரப்போகிறது, ஃபுல்லாக போட்டிருக்கோம். குடும்பம் எதற்காக, அதை தனியாக புக்காக போட்டு லட்சக்கணக்கில் பிரச்சாரம் பண்ணணும். நான் அதிலேருந்து ஒரு சின்ன 2 விஷயந்தான் சொல்கிறேன். அதில் நிறைய நன்மைகள்லாம் இருக்குது. நம்ம ஆற்றுலேயே சில பேருக்கு முடியாமல் போயிடலாம், அவளால் வேலை பார்க்க முடியாமல் போகலாம், சம்பாதிக்க முடியாமல் போகலாம். அவளை அன்பாக கவனிச்சுக்கிறதுக்கு குடும்பம் வேணும். இதிலெல்லாம் நம்முடைய பண்புகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம மும்பையில் பார்க்குறேன், ஒரு குழந்தைய கூட்டின்னு வரா, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சியே இல்லை, அந்த குழந்தைய கொல்லணும்னா என்ன வரும்? அதை வச்சுண்டு அதுக்கு ஃபீட் பண்ணிண்டு அதை கொஞ்சிண்டு, இதெல்லாம் வார்த்தையிலே வர்ணிக்க முடியாது. இந்த பெத்த தாய்க்கு அது என்ன இருந்தாலும் குழந்தை. இந்த குடும்பம் அப்படிங்கிறது ஒன்று இருந்ததுன்னா இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமே வராது. அந்த காலத்துலலாம் பார்த்தா ஒரே கிராமத்தில் ஒரு வீடுக்குள்ளே எல்லோரும் இருந்தோம்னா, இன்னும் சொல்லப்போனால் அண்ணா தம்பி குழந்தைகளை சித்தப்பா பெரியப்பா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெரியப்பாவோட குழந்தைய நேரடியாக அவளே பார்த்தா நன்னா இருக்காது. சித்தப்பா அந்த குழந்தைய பார்த்துப்பார், பெரியப்பா தம்பியோட குழந்தைய பார்த்துப்பார். இப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒரு அந்யோன்யம் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் யாரோ ஒருத்தர் ஆற்றுல அவைலபிளாக இருப்பா சொல்கிறதுக்கு. உங்ககிட்ட சொல்லி கொஞ்சம் 2 குரல் அழணும் போல் இருக்குன்னு, நன்னா அழு, வா உட்காரலாம், அழணும் போல அழ ஆளாவது இருக்கு. இல்லாட்டி சைக்காலஜிஸ்ட்டு போய் ரூபாய் கொடுத்துட்டு அழணும், ரூபாய் கொடுத்துட்டு அழ. இது ஆள் ஏற்கனவே இங்கே அவைலபிளாக இருக்கான்னு வச்சுங்க, அழலாமே. சொல்லி அழறதுக்காக 2 ஆள் வேண்டாமா?
ஏன்னா ஆண்கள் இருந்தால் இந்த டாபிக்லாம் நிறைய இருக்கும். எப்படியும் மாமியார் நாத்தனார் இந்த சண்டை விட ஓய போகிறது இல்லை. இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ஆற்றுல. அதனால் அவாவா அங்கங்கே சொல்லி சொல்லி புலம்பிண்டு இப்படியே சமாளிச்சுட்டு இருந்தால் இப்படியே லைஃப் ஓடிடும். இல்லாட்டி வேறு விதமாக பிரச்சனைகள்லாம் வரும். சில பேர் சொல்லுவாங்க, ஆற்றுல பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிடும் போல் இருக்கு சுவாமிகளே. என்ன ஆகட்டுமே, என்ன அப்புறம் என்ன பண்ணுறது சுவாமிகளே? என்ன அப்போ பிரச்சனை வர்றதுக்கு ஏதாவது ஒரு பூஜை பண்ணுவோமா? ஏதாவது ஒரு பூஜை பண்ணுவோமாப்பா? அவன் பிரச்சனை தீர்றதுக்கு பூஜை பண்ணணுங்கிறான். பிரச்சனை வருது. வீடுன்னு இருந்தால் நல்லா இருக்கும். எல்லாம் ஒரு இது. நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது என்ன சொல்லணும்னா, எனக்கு ரொம்ப நான் ஒன்றும் பெருசாக பிளான் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும்னு வரல. தாயுமானவர் பாடல்கள் சொல்லாமல் இங்கே உட்காந்துருக்கும்போது என்னெல்லாமோ மைண்டு ஓடுறது, என்ன சொல்கிறதுன்னு சொல்லி நான் குறிப்பாக சத் சங்கம் வேணும்னு சொல்ல விரும்புகிறேன். ஆச்சாரியார் சொன்னார், சத் சங்கத்வே நிசங்கத்துவம். சத் சங்கத்வே நிசங்கத்துவம்னு சொன்னால், இதெல்லாம் நான் பல விஷயங்கள் சொன்னாலும் நான் சொல்ல விரும்புகிற விஷயம் இதுதான். நம் எல்லோருக்கும் நல்ல புத்தியும் நல்ல மனசும் நல்ல பேச்சும் நல்ல ஆரோக்கியமான உடம்பும் நல்ல ஊக்கத்தோட உற்சாகத்தோட காரியம் பண்ணுற ஆசையும் உறவுகளில் அன்பும் இதெல்லாம் இருந்தால் பொருளாதாரத்துக்கு குறைவு இருக்குமா? மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணுவார். ஆகையினால பொருளாதாரமும், அது பாடுறாங்க இல்லையா, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அறுதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீஷர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அதனால சத் சங்கம் இருந்ததுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த உலகத்துல பெரியவாளோட சம்பந்தம் இருந்ததுன்னு சொன்னா அழகா தாமரையில தண்ணீர் போல உலகத்துல வாழ தெரிஞ்சுப்போம், அன்பா இருப்போம். அப்புறம் அஜ்ஞானம் போகும், நமக்கு மனசு அசைவில்லாமல் இருக்கும். சொல்கிறாள் இல்லையா, செக்யூரிட்டி, ஹாப்பினஸ், அப்புறம் பீஸ். இதுதானே வேணும் மனுஷனுக்கு. எனக்கு நான் ஐ ஆம் செக்யூர், என்னை பார்த்துக்கிறதுக்கு 4 பேர் இருக்கா, பகவானும் இருக்கார், என் உறவுகளும் இருக்கா, என்னை பார்த்துக்கிறதுக்கு இருக்கா. அந்த மாமிக்கு இருக்குது, இப்போது நம்மளை பார்த்துக்கிறதுக்கு மௌலி இருக்கான், காந்தன் இருக்கான், இவெல்லாம் அன்பை பொழிகிற அந்த குழந்தைகள்லாம், இந்த குழந்தைகள்லாம் க்ஷேமமாக இருக்கட்டும் அப்படின்னு மாமி பிரார்த்தனை பண்ணுறேன். இது கிடைக்குமா எங்கேயாவது? எந்த ரூபா கொடுத்து வாங்குவேள்? எங்கே போய் வாங்குவேள்? பெரியவாளோட ஆசீர்வாதத்தை எத்தனை கோடி ரூபா கொடுத்து வாங்கிறது? வாங்க முடியுமா? முடியாது. அதனால் இந்த நமக்கு பாதுகாப்பு இருக்குது, மனசுக்கு சாந்தி இருக்குது, அப்புறம் சந்தோஷம் இருக்குது. எல்லாரும் இதுக்காகத்தான் பாடுபடுற, உலகமே இதுக்காகத்தான் பாடுபடுறது. அதனால் நம்ம பெரியவாள்லாம் என்ன சொன்னால், சத் சங்கத்தில் இருந்துகிட்டே இரு, எப்போ உனக்கு ஆனந்தம், இன்பம் இடையராது ஈண்டும் வள்ளுவர். இன்பம் இடையராது ஈண்டும். இந்த சத் சங்கத்தில் இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு இன்பம் குறைவே இருக்காது. திரிஜகதி சஜ்ஜன சங்கதி ரேகா பவதி பவார்ணவ தரணே நௌகா. ஆச்சாரியார் சங்கராச்சாரியர் 3 லோகத்திலையும் நமக்கு சத் சங்கம்தான்ப்பா படகுங்கிறார். இந்த துன்பங்கிற கடலை கடக்கிறதுக்கு படகு 3 லோகத்திலையும் நமக்கு சத் சங்கம்தான். அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு காலத்தில் ஒரு ஒருத்தருடைய உபன்யாசத்தை கேட்டோம். அன்னைக்கு அந்த உபன்யாசத்தை கேட்குற போது நம்ம ஒரு காலத்தில் இப்படிலாம் போகிறோம், அவருடைய 95வது வயசில் அவள் குழந்தைகள்லாம் அதை கொண்டாட போகிறா, அதில் போய் நம்ம இந்த மாதிரி அவார்டெல்லாம் கொடுக்கறதுக்கு போகிறோம் நான் நினச்சிருப்பேனா? நினச்சிருக்க மாட்டேன். எல்லாம் பகவத் சங்கல்பம், ஈஸ்வர சங்கல்பம். அதெல்லாம் இன்னும் இந்த ஜீவன் ஒட்டின்னு இருக்கு நம்ம கலாச்சாரத்தில். ஆகையினால
நம்ம எல்லாருக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். நம்ம குழந்தைகள்லாம் நல்ல சொல்லப்போனால் நிறைய நல்ல வம்சங்கள்லாம் விருத்தி ஆகணும். இப்போ அப்படி பிரார்த்தனை பண்ண வேண்டியிருக்கு. நல்ல பண்புள்ள குழந்தைகள்லாம் வளரணும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த இது என்ன இந்த இதில் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் ஒரு பலஸ்ருதி இருக்குது. ரோகார்த்தோ முச்சேதே ரோகாத் பத்தோ முச்சேத பந்தனாத் பயான் முச்சேத பீதஸ்து. அது இல்லை, இன்னொன்று இருக்குது. இமம் ஸ்தவம் பகவத்தோ தர்மார்த்தி பிராப்னுயாத் தர்மம் பிரஜாஹா. நன்னா சொல்லுங்க. பிரஜாஹா யாரோ மாற்றிவிட்டான், பிரஜாம்னு ஏகவச்சனம் ஆக்கிவிட்டான். பிரஜாஹா பிரஜாஹா. இந்த கல்யாணம் இந்த வாத்தியாரே இப்போ ஆசீர்வாதம் பண்ணுறவோ என்ன சொல்கிறார் தெரியுமோ? இன்னும் இந்த பாட்டிக்கு குழந்தை கூட இல்லை, ஆனால் அப்புறம் சொல்கிறேன், அந்த பாட்டி 85 வயசு பாட்டிக்கு வாத்தியார் ஆசீர்வாதம் பண்ணுறார். தசாஸ்யாம் புத்ரா நாதேஹி பதி மேகாதசங்கிருதி. வாத்தியாருக்கு தெரியல பாவம் யாராருக்கு என்ன சொல்கிறதுன்னு. அதாவது தசாஸ்யாம் புத்ரா நாதேஹின்னா ஒரு பொண்ணுக்கு என்னென்னா, நீ உனக்கு 10 புத்திரன் பிறக்கட்டும், 11வது புத்திரனா உன் பையன் கணவனையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. 11வது புத்திரனா உன் கணவனை நீ பாவிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது வேதம். இப்போ புத்திரி வேண்டான்னு சொல்ல, கன்னியாதானம் பண்ணுறது பரமோத்தமமாக சொல்லியிருக்கு. எந்த தானத்திலையும் நீங்கள் பார்க்கலாம், வாங்குறவன் உட்காந்துட்டு வாங்குவான், கொடுக்குறவன் நின்றுட்டு கொடுக்கணும். கன்னியாதானம் ஒன்று தான். கொடுக்குறவன் உட்காந்துட்டு கொடுக்குறான், வாங்குறவன் நின்றுட்டு வாங்குறான், வேறு எதுலேயும் கிடையாது. அதில் தான் இருக்குது. அதனால் நமக்கு எல்லாமே முக்கியம். எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தால் பேசிகிட்டு இருந்தால் முடிக்க முடியாது. ஆனால் நான் ஓரளவுக்கு எனக்கும் அடுத்து சத் சங்கமெல்லாம் இருக்குது. க்ஷேத்திரஜ விபாக யோகம் கிளாஸ் இருக்குது. நான் சும்மா ஒரு இதாக கலந்துக்கணும் தான் வந்தேன். ஒரு பெரிய டாபிக் பேசணும்னு வரல. சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா இனிமேல் ஒரு நல்ல டாப்பிக்காக எடுத்து இன்னும் விசேஷமாக பேசலாம். ஏன்னா நான் இப்போ இந்த ஜெயராம் சர்மாவோட பையன், அவருக்கு சொல்லணும்னு ஆசையெல்லாம் இருக்குது. அவர் நன்னா தயாராகட்டும். அதுக்காக அவரையும் நான் நன்னா ஆசீர்வாதம் பண்ணுறேன், நன்னா பிளஸ் பண்ணுறேன். நன்னா அவர் படித்து நன்னா அவரும் சொல்லட்டும், இந்த பரம்பரை வளரட்டும். இது மாதிரி நிறைய பேர் வளரணும். சொல்லப்போனால் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இந்த புராணங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னே ஒரு ஸ்கூல் தேவைப்படுறது. இப்போது இந்த புராணங்களை சொல்லித்தரத்துக்குன்னே ஒரு ஸ்கூல் தேவை. ரொம்ப பேர்லாம் வேண்டாம், ஒரு 5-6 பேர் போகிறோம். கல்ச்சர்டாக அந்த பழக்க வழக்கத்தோட அனுஷ்டானங்களோட சொல்லித்தரணும். இதே மாதிரி அப்பா மாதிரியே நடுவில் பாட்டெலாம் பாடிண்டு அந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு 5-6 பேரை தயார் பண்ணணும். அது பண்ணினோம்னா அது ஒரு பெரிய கைங்கரியம். யங்ஸ்டர்ஸ்கிட்ட சொல்லி இங்கெல்லாம் நடக்கும். சென்னையில் அது பண்ணணும்னு நினச்சா பண்ண முடியும். அதை நாம் இப்போ நினச்சிப்போம், அப்பா பேரில் அதையும் சங்கல்பம் பண்ணுவோம், அதுவும் நடக்கட்டும். நான் உங்கள் அத்தனை பேரையும் மனசார வாழ்த்துறேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன். குறிப்பாக பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் குடும்பத்தில் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அறிவு நலம், மனநலம், சொல் நலம், உடல் நலம், செயல் நலம், உறவு நலம், பொருள் நலம், எல்லா நலங்களும் பெற்று நீங்கள் அனைவரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி இந்த ரேண்டம் உபன்யாசத்தை பூர்த்தி செய்கிறேன். நம பார்வதி பதயே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சத்குருநாத மகாராஜ் கி, சனாதன தர்ம கி. காலை ஒரு லெக்சர், இப்போ சாயங்காலம் ஒரு லெக்சர். இதற்கு நடுவில் இவ்வளவு தூரம் நம்மளை பரவசப்படுத்தியதற்கு அனந்த கோடி நமஸ்காரங்களை அவர்களோட பொறுப்பாதங்களுக்கு வச்சுக்கு. அடுத்த வருடம் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. மாணிக்யவன் ஜீரபதாரவில்தம் ரமர்த்தபம் குல்லபதாரவில்தம் மந்தஸ்மிதஸ்மேர முகாரவில்தம் வந்தே சதா ராகவ வல்லபம் ஸ்ரீகர ஜனகஜாகர பவித்ரிதபம் சரமைன திவ்யானமு சரதயுத பக்ஷணமு சரமைன திவ்யா